54வது ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எங்களுடைய இண்டஸ்ட்ரி சம்மந்தமாலாம் பெரிய கோரிக்கை வருது. பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சை வருது. அநேகமாக எல்லா எம்பிக்களும் இருந்து பேசுகிறாங்க, அந்த ஜிஎஸ்டி இன்சூரன்ஸுக்கான விலக்கு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு. நிதின் கட்காரி போன்ற அமைச்சருக்கு கூட கடிதம் எழுதுறாங்க, நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சருக்கு ஜிஎஸ்டிக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர்ஸ் கடிதம் எழுதும்போது அதுக்கான வேல்யூவும் ஆட் ஆகுது. நாங்களும் எல்லா எம்பிஸும் பார்த்து சந்தித்து கோரிக்கை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. அப்போ தான் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டு இது சம்மந்தமாக முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 54வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட இப்படியான அறிவிப்புகள் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கல. 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட இப்படி வரவில்லை. 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது 24 டிசம்பர் 2024 நடைபெற்றது. அதுக்கப்புறம் 9 மாதம் கழித்து 56வது கூட்டம் நடக்குது. இந்த 9 மாத கால இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஏதோ இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவது போல் பயங்கரமாக மக்களை பற்றி ஆய்வு செய்து நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு தீபாவளிக்கு பரிசு தரணும்னு சொல்லிட்டு பிரதமர் அறிவித்தது போலாம் கிடையாது. இது 55க்கும் 56க்கும் இடைப்பட்ட காலத்தில் சர்வதேச சூழல் எப்படி இருக்கிறது, இந்திய சூழல் எப்படி இருக்கிறது, ஏன் இந்த நிலைமைக்கு வருகிறார்கள், ஏன் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இந்த GST 2ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்பது.